ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு திவ்யா திவி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி சின்ன ரெசிபி பார்க்கலாம். ஃபிஷ் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு, புளிக்கரைசல். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் தான் ஊற்றுறேன் நான். அதுக்கப்புறம் கடுகு போட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். அது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நான் தட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தட்டி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஃபிஷ் குழம்புக்கு. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறப்போ அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசீர் மட்டும் வணக்கிக்கலாம். வணங்கினதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு 2 தட்டி போட்டிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதில் நான் சீரகம், மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, தேங்காய் இது போட்டு தான் அரைச்சி பேஸ்ட் ஆக்கியிருக்கேன். அதை தான் ஃபிஷ் குழம்புக்கு இன்றைக்கி பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் புளிக்கரைசல் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக 2 பச்சை மிளகா போட்டு கொதி விட்டுக்கலாம். கொதி நல்லா வந்ததுமே ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டேன். நான் ஃபிஷ் ஆட் பண்ணுறது உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். ஃபிஷ்ஷு ஒரு கொதி வந்ததுமே ரொம்ப தொலாவ வேண்டாம். ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு கொதித்ததுமே மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். ஃபிஷ் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.